41 தொகுதிகளுக்கு ரெட் அலர்ட். பார்டர் பாஸ் தொகுதிகள் ஆர்டர் போட்ட அறிவாலயம். இது குறித்து தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இது குமுதம் ரிப்போர்ட். சட்டசபை தேர்தல் நெருங்க ஒவ்வொரு தொகுதியிலும் பூதக்கண்ணாடி வைத்து ஊடுருவி பார்க்கிறது திமுக. கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 2021 ஆட்சியை பிடித்த திமுக அப்போது 41 தொகுதிகளில் மிகவும் அபாயகரமான நிலையில் பார்டர் லைன் பாஸ் தான் செய்திருந்தது. மீண்டும் அதே போன்ற ஒரு நிலை வரக்கூடிய 2026 தேர்தலிலும் தொடரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது திமுக தலைமை. அதனால் அறிவாலயம் போட்ட அதிரடி ஆர்டர்களும் அதனால் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கும் சீனியர்களும் தான் தற்போதைய தமிழக அரசியலின் லேட்டஸ்ட் ஹாட் டாபிக். இது குறித்து திமுக உள் விவரங்களை அறிந்த அக்கட்சியின் சீனியர் ஒருவரிடம் பேசினோம். அவர் சில தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அது என்ன அப்படின்னா, ஆளும் திமுக கட்சிக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி எதிர்த்தரப்பில் இல்லை. 2016 அதிமுக ஜெயலலிதா தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைத்தாலும் அந்த வெற்றி அவர்களுக்கு வெகு எளிதில் கிடைத்துவிடவில்லை. குறிப்பாக அப்போது திடீரென உருவான மக்கள் நல கூட்டணியால் தான் ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி மறுபடியும் அமைந்தது. ஆனால் இப்போது வரை திமுகவுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படவில்லை. திமுக இப்போது வலுவான ஒரு கூட்டணியாகவும் இருக்கிறது. வெற்றி பெறக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதால் மீண்டும் கண்டிப்பாக 7வது முறையாக ஆட்சி கட்டிலில் திமுக அமரும் என்று நம்பிக்கையாக இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். வாக்குகள் யாருக்கு? அதே சமயத்தில் திமுக அரசுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் மனதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன என்பதனை கூர்ந்து அசை போட்டு வருகிறார் ஸ்டாலின். அதில் முதலாவது விஷயம் கட்சி தொடர்புடைய மேலிட நிறுவனம் ஒன்று அளித்த ரிப்போர்ட். அதில் தாவேகா தனித்து நின்றால் திமுக கூட்டணிக்கு 45% வாக்குகளும், பாஜக அதிமுக கூட்டணிக்கு 22% வாக்குகளும், தாவேகாவுக்கு 23% வாக்குகளும், நாம் தமிழருக்கு 5% வாக்குகளும் கிடைக்கும் என்று அந்த சர்வே குறிப்பிட்டிருக்கிறது. அதே சமயத்தில் பாஜக அதிமுக கூட்டணியில் தாவேகா இணைந்தால் அந்த கூட்டணி 35% வாக்குகளை பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இது சற்று திமுகவை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. ஏனென்றால் 35% வாக்குகள் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த தாவேகா பாஜக அதிமுக கூட்டணியில் கூடுதலாக 1-2 சிறு கட்சிகள் சேர்ந்தாலோ அல்லது தேர்தல் நேரத்துக்கு முன்பாக சற்று ஒரு ட்ரெண்ட் மாறினாலோ ஆட்சியை இழப்பதற்கு கூட திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதனால்தான் அந்த அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. ரெட் அலர்ட்டில் 41 தொகுதிகள். இந்நிலையில் தான் தற்போது கடந்த தேர்தலில் 41 தொகுதிகளில் பார்டரில் பாஸ் செய்த அந்த 41 தொகுதிகளின் ரிப்போர்ட்டையும் கவலையோடு திமுக தரப்பு அலசி ஆராய்ந்து வருகிறது. குறிப்பாக இந்த 41 தொகுதிகளிலும் பார்த்தோமானால், குறிப்பாக 2011 2021 வரை 10 ஆண்டுகள் ஆட்சியில் அதிமுக இருந்தாலும் 2021 அதிமுகவை வீழ்த்துவது என்பது திமுகவுக்கு மிகவும் சிரமமாகவே இருந்தது. குறிப்பாக 41 தொகுதிகளில் 137 வாக்குகள் முதல் 5000 வாக்குகள் வரை என்ற மிகவும் அபாயகரமான பார்டர் லைனில் தான் அந்த தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருந்தது என்பதும் நிதர்சனமான உண்மை. அதன்படி சென்னை தீநகர் 137 வாக்குகள், காட்பாடி 746 வாக்குகள், ஜோலார்பேட்டை 1091 வாக்குகள், அந்தியூர் 1275 வாக்குகள், தாராபுரம் 1393 வாக்குகள், உத்திரமேரூர் 1622 வாக்குகள், கூடலூர் 1945 வாக்குகள், திருப்போரூர் 1947 வாக்குகள், ராசிபுரம் 1952 வாக்குகள், மயிலம் 2230 வாக்குகள், திருச்செங்கோடு 2862 வாக்குகள், வேப்பனஹள்ளி 3054 வாக்குகள், ஆரணி 3128 வாக்குகள், அரியலூர் 3734 வாக்குகள், செய்யூர் 4042 வாக்குகள், வாணியம்பாடி 4904 உள்ளிட்ட 41 தொகுதிகளில் பார்டர் லைனில் தான் பாஸ் செய்திருந்தது திமுக. எனவே இப்படி ஒரு பிழை இனி வரக்கூடிய தேர்தல் முடிவுகளின் போது ஏற்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது திமுக. அதனால் கடந்த தேர்தலில் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகள், குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தவறவிட்ட தொகுதிகள் இரண்டையும் டிக் செய்து அந்த தொகுதிகளை ரெட் அலர்ட் தொகுதிகளாக அறிவித்திருக்கிறது திமுக. மண்டல பொறுப்பாளர்களுடன் ஆய்வு. மேலும் பார்டர் பாஸ் தொகுதிகளில் கவனம் செலுத்தவும் அந்த தொகுதிகளை இன்னும் பலப்படுத்தவும் விட்டமின் பாவை பாய்ச்சி கூடுதலாக பலப்படுத்த வேண்டும் என்று கணக்கு போட்டிருக்கிறது திமுக தலைமை. அது மட்டுமின்றி தமிழகத்தினுடைய 8 மண்டல பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கும் தமிழக அமைச்சர்களையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முதல்வர் அவர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அப்போது அவர்களிடம், மாவட்ட செயலாளர்களிடம் நேரடி தொடர்பில் இருங்கள். குறிப்பாக டெண்டர் உட்பட அரசு பணிகளில் கட்சியினரை புறக்கணிக்கும் மாவட்ட செயலாளர்கள் பற்றிய விவரங்களை சேகரியுங்கள். முதலில் அவர்களை எச்சரிக்கலாம், தேவைப்பட்டால் அவர்களை பொறுப்பில் இருந்தும் நீக்கலாம் என்று கூறியவர். குறிப்பாக தீபாவளி பொங்கல் பரிசுகள்,
கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகளிலிருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் போய் சேர வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் பொதுமக்களிடம் கட்சியை கொண்டு செல்பவர்கள் என்றும் கூறியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதன்படிதான் சமீபத்தில் கணிசமான மாவட்டங்களில் அந்தந்த தொகுதி வாக்காளர்கள் வரை தீபாவளி பரிசுகள் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். அதாவது ஸ்வீட், துணிமணி, அண்டா, பெரிய பெரிய எவர் சில்வர் பாத்திரங்கள் என்று தீபாவளி பரிசுகளை வாரி வழங்கி இருக்கிறார்களாம் அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள். ஏற்கனவே தொகுதிகள் தோறும் ஸ்வீட் பாக்ஸுகள் பத்திரமாக இருப்பு வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக குறிப்பாக பலவீனமாக இருக்கும் தொகுதிகளை குறிவைத்து சரக்கு வண்டிகளில் இந்த ஸ்வீட் பாக்ஸ் நகர்வுகள் இருப்பதாக பாஜக தரப்பில் ஸ்மெல் செய்திருக்கிறார்களாம். இதனை அடுத்துதான் தமிழகத்தில் சில வணிக நிறுவனங்களில் அமலாக்கத்துறை மற்றும் ஐடி துறைகளில் ரெய்டுகள் நடைபெறுவதாக சொல்கிறார்கள். குறிப்பாக அரசியல் உள் விவகாரங்களை அறிந்தவர்கள் அவருடைய சந்தேகமாகவும் இது இருக்கிறது. குறிப்பாக ஆளும் தரப்பின் நிதி உபாயங்களை தடுக்கும் பொருட்டே இந்த ரெய்டுகள் நடைபெற்றதாகவும் அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. வளைக்க துடிக்கும் பாஜக 41 தொகுதிகளில் பார்டர் பாஸ் என்பது சாதாரண விஷயம் அல்ல. உதாரணமாக வரக்கூடிய தேர்தலில் விஜயனுடைய தாவேகா 30 தொகுதிகளை கைப்பற்றி விட்டது என்றால் அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கும் பாஜக கண்டிப்பாக விஜயை தங்கள் பக்கம் இருப்பதற்காக பல ஆஃபர்களை அள்ளி வீசலாம். தங்களுடைய அதிகார பலத்தை கொண்டு விஜயை தங்கள் பக்கம் அமுக்கி கொண்டு போகவும் வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் அரசியலில் சர்வசாதாரணம் என்று நினைக்கிறது ஆளும் தரப்பு. அது மட்டுமல்ல, 2021 தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணியில் தேமுதிக மற்றும் அமமுக இருந்திருந்தால் அப்போது ஆட்சியை எட்டி பிடிக்கும் அளவுக்கு அது பலத்தோடு இருந்திருக்கும் என்ற கணக்கும் திமுகவுடைய தலைமையின் கண் முன்பு காட்சியாக இருந்திருக்கிறது. அதே சமயம் தற்போது அதிமுக கூட்டணி வீக்காக இருந்தாலும் கூட அதனால் அதிகமாக பயன்பெற போவது திமுக அல்ல, தாவேகா என்றுதான் திமுகவினுடைய அரசியல் ஆலோசனை வீக நிறுவனங்கள் எல்லாம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறதாம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தேர்தலில் குறிப்பாக திமுகவிற்கு சாதகமாக புதிய வாக்காளர்களோ இளைஞர்களோ இளம்பெண்கள் அவர்களுடைய வாக்குகளோ இருக்க போவதில்லை. அவர்களுடைய வாக்குகள் பெரும்பாலும் சீமான் மற்றும் விஜய் பக்கம் செல்லவே வாய்ப்பு இருப்பதாகவும் அந்நிறுவனங்கள் ஆளும் தரப்புக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதனால் தேர்தலில் வெற்றிக்கு ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதால் அதை குறிவைத்து தங்களுடைய வியூகங்களை அமைக்க துவங்கி இருக்கிறது திமுக. சவாலாக இருக்கும் உள்குத்து அரசியல். அதே சமயம் நமக்கு வேண்டாதவர்களை உள்குத்து அரசியல் மூலம் சாய்த்து விடலாம் என்று சில சீனியர் லீடர்கள் கணக்கு போட்டு காய் நகர்த்தி வருகிறார்களாம். இதுவும் தலைமை கவலையடைய செய்திருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பார்டர் பாஸ் போன்ற பிழை ஏற்பட்டாலோ அல்லது பார்டரில் ஃபெயில் ஆனாலோ சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயம் களை எடுக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கையும் கட்சி தலைமை விடுத்திருக்கிறதா என்று நம்மிடம் அவர் சொல்லி முடித்தார். இது குறித்து திமுக செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவனிடம் நாம் பேசிய போது திமுக எப்போதுமே தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே துவங்கப்பட்ட கட்சி அல்ல, அது எப்போதுமே கொள்கை கட்டமைப்பு கொண்ட ஒரு பேர் இயக்கம். நிச்சயமாக கடந்த முறை 41 தொகுதிகளில் பார்டரில் பாஸ் செய்த அந்த தொகுதிகளை இப்போதுதான் நாங்கள் ஆழமாக கவனித்து வருகிறோம். கண்டிப்பாக அந்த 41 தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவோம். குறிப்பாக எங்கள் அரசினுடைய திட்டங்களை மக்களிடம் எடுத்து செல்வோம். அதே போல எங்கள் கூட்டணியை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்றெல்லாம் நாங்கள் பார்க்க போவதில்லை. எங்களுடைய வெற்றிக்கு எது முக்கியம், வெற்றியை நோக்கி என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் முழு மூச்சாக கொண்டு செயல்பட்டு வருகிறோம். நிச்சயம் வரக்கூடிய தேர்தலில் எங்களுடைய கூட்டணிக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி முடித்தார். நம்பிக்கை தானே எல்லாமே. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.